ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். ஆக்சுவலாக எனக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறது தமிழில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே தான் பிளட் வாமிட்டிங் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறோம், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடியம்மா, லாஸ்ட் டைம் பண்ண அது பேர் என்னது, லூஸ் மோஷன் ப்ராங்க். லாஸ்ட் டைம் பண்ண லூஸ் மோஷன் ப்ராங்க் நல்லா சூப்பராகவே போச்சு. நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு ப்ராங்க் நெக்ஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி யோசித்தது தான் இந்த பிளட் வாமிட்டிங் ப்ராங்க். இதை தான் யோசிச்சிருக்கேன். எப்படி போக போகுது என்ன தான் தெரில. எனக்கு உண்மையாகவே எனக்கு தலைவலி 2 நாள், அதாவது ப்ரைடு முடித்து வந்த நாள்லேருந்து எனக்கு சுத்தமாக முடியல. ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது உடம்பு. தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்குமே எனக்கு தலைவலி. காலையிலேயே ஒரு மாத்திரை போட்டு தான் நான் படுத்தேன். கவிட்ட அப்படியே தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு 2 நாள் தலைவலிங்கிறது கவிக்கு தெரியும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போக போகுது, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில. எனக்குமே உங்களை மாதிரி ஆர்வமாக தான் இருக்குது. ஸோ வீடியோவை தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே டார்லிங்ஸ். 1 hour later. ஏய் காயத்ரி, என்னம்மா கூப்பிடுறேன்னா என்னன்னு புரிய மாட்டியா? வாய் என்ன ஆச்சுங்க? என்னம்மா சொல்லுமா. என்ன பண்ற? ரொம்ப தலைவலிக்குதுமா எனக்கு. ஏன் தெரியலம்மா. சரிங்க வா. ஆனா வரலம்மா, கம்முன்னு போமா. இந்த அக்கா வரியா? இல்லக்கம்மா. நம்மகிட்ட அன்னைக்கு இதுல பேசிட்டேன். ஒரு அக்கா திருநங்கை போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேட்டஸ் பண்ணு. என்ன காட்டு காட்டுறேன். என்ன ஆச்சு? எங்கடி? யாருமா இவங்க? பாத்தியா கையோ? யாருமா இவங்க? ஏய் அன்னைக்கு ஸ்டேஷன்ல ஒரு அக்கா நம்மளுக்கு பக்கத்துல எங்க போலீஸ் ஆயிடுச்சு. இந்த சிங்கப்பெண். சிங்கப்பெண்லாம் இல்ல, அவங்க உண்மையாலுமே போலீஸ் புறம்போக்கு. ஏய் அந்த சிங்கப்பெண் படையில தானே எடுத்தாங்க. அவங்க சிங்கப்பெண்லாம் கிடையாது. ஏய் இப்ப திருநங்கைகளுக்கு இருக்காதான்னு சொல்லி எடுத்தாங்க தானடி. பட்டாசுல அடிச்சிருவேன். அதெல்லாம் கிடையாது. ஏன் என்னாச்சு? நீ சும்மா வித்த காட்டு. டெய்லி தலைவலி. என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஹாஸ்பிட்டல் எப்ப பாரு ஹாஸ்பிட்டலே கொண்டு போய் நான் புதைச்சிடாதம்மா. வேற என்ன பண்ணும்? ஒன்னும் பணத்தோட முதல்ல ஏன் இங்க தனி அப்பால போ. ஏன் தலைவலியா? ஏற்கனவே தலைவலி உயிர் போகுது. என்னன்னே தெரியல. உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. டெய்லி தலைவலிதான்னு சொன்னீங்க. அதனால நான் கேட்டேன். ஏன் என்னாச்சு? தெரியல. இந்த வலி கட்டு, தலையை கட்டு. தலை வீங்கி இருக்க மாதிரி இருக்கு. எங்க வீங்கிட்டு இந்த பக்கம் வீங்கி இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு இங்க வலியுதுமா ரொம்ப. சரி சோத்திரமாண்டவரே ஆண்டவரே ரட்சிக்கும்படி கேட்டு சொல்கிறோம். உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை மனசாட்சி இல்ல கவி உனக்கு கொஞ்சம் கூட. மனசாட்சி ஒரு லூசு. என்னன்னு சொல்லு காயத்ரி. எனக்கு என்னன்னு தெரியலமா. எனக்கு தலை பேசுறேன். எந்திரிச்சு தலை ரொம்ப வலிக்குதுமா. எனக்கு தெரியல, ரொம்ப வலிக்குது. இங்க எல்லாம் பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. அப்பா சிரி வழிகளை மறந்து சிரிக்கவும். ரொம்ப தலைவலிக்குது. நான் நக்கல் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். ஐயோ ஏன் இப்படி அழுதுனே இருக்கு? பேசினே இருக்கும்போது மூணு படம் நஷ்டம் மாரி அழுகுறேன். சரி வாங்க சரிண்ணா. சரி வாங்க இந்த பக்கம். நீங்க தைலம் தேய்க்கா? தைலம் தேய்க்கவா? தைலம் தேய்க்கவா வேணாவா தங்கம்?
தைலம் அழுவுறது ஏன் அழுவுற? நீ இந்த ஒரு தலைவலியே இப்படி அழுகுறியே, நீ வந்து அந்த ஒரு வருஷமா நான் எவ்வளவு பெரிய தலைவலி எழுது. சும்மா சிரிக்கணும், சும்மா சிரிக்கணும், ஜாலியா இருக்கணும். எனக்கு ஹாஸ்பிட்டல் போவே பிடிக்கல கவி. ஹாஸ்பிட்டல் கட்டிடலாமா? தங்கம் தங்கம், நீ ஒரு விஷயம் ரியாலிட்டிக்கு வா ஃபர்ஸ்ட். ஒரு பொருள் வேணும்னா நம்ம தான் அவங்க போகணும். எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, நீ ரொம்ப பாடாப்படுமா. எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, இப்ப தைலம் தைலம் நமக்கு வேணும். தைலம் வா, தைலம் வா வந்தா அந்த பொருள் எங்க இருக்கோ நம்ம தானே பேசணும். அந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக பிடிக்கிறது சொல்லக்கூடாது. டாக்டர்னா சொன்னாரு ஆட்டு தொட்டிக்கிட்டே எனக்கு தலையே வலிக்கமா, கம்பெனி போமா, நான் இதை பார்த்து நான் அழுகிறேம்மா. நான் முடியலம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, தலை மாதிரியா வருதுமா. உன் தலைவலி தான் எனக்கு ரொம்ப வலியா. ஏய் டெய்லி ஆமா அப்படி சொல்ற தலைவலி இதுன்னு சரி விடு, நான் இவ்வளவு சும்மா பாடி இருந்தான்னு சொல்றேன்னா டெய்லி ஏன் வலிக்குதுன்ற ரொம்ப வலி. என்ன வலிக்குது, தலை இங்க வலிக்குது. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆள் எடுத்து அடிச்சுக்கலாமான்னு தோணுமா. தண்ணி ஏன் தண்ணி பண்ணுமா? தண்ணி பண்ணுது இன்னைக்கு வரல. தூக்கம் வளர்த்துமா எனக்குமே. படுக்கலாமா? நான் போய் தூங்க மேல வரியா? நீ போய் தூங்குமா. நான் உனக்கு தூங்க வைக்கிறேன்வா. நான் வரல, எனக்கு ஒரு நாள் கூட நான் டிவி பார்க்குறேன். வயிறு பால் ஊற்றி இருக்குது, பால் ஊற்றி இருக்குன்னா தப்பாதுல சின்ன கத்துருவேன். பைலி அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? தைலம் எடுத்துட்டு சாமி. சிவா கொஞ்ச நேரம் படுக்கலாம், உள்ள போய் விடலாமா? வேணாம்மா, எனக்கு தைலம் தேய்ச்சி விட்டா தேய்ச்சி விடு, இல்லைன்னா விட்டு நான் பண்ணிக்கிறேன், நீ கம்முன்னு போய் படு. ஏன் இப்ப கண்ணத்துல இது கையில விழுகுற? அந்த இதுல ஏதோ வருதுன்னு சொன்னீங்க, அது போய் பார்க்கலாமா? வரியா சாயந்தரம் மோஷன் போற இடத்துல ஏதோ கட்டி மாதிரி இருக்கு தெரியல. அதனால ஒரு வாட்டி அது கட்டிங்கன்னு ஃபர்ஸ்ட் காட்டிட்டு வருவோம். இப்படி மோஷன் போற இடத்துல அது இதுவும் மாதிரி எனக்கு என்னது பவுடர் கட்டிடுவாங்க அந்த மாதிரி. இப்படி நான் வரலம்மா எங்கேயும். அவர் எப்படி ஆயிடுச்சு சரியாகுமா? நீ என்கிட்ட பேசாம என்னை போட்டு தொந்தரவு பண்ணாம என்னை போட்டு நோண்டாம இருந்தாலும் இந்த வலியெல்லாம் சரியாயிடும். நான் இதுமே 10 ரூபா அது சரியாயிடும். உங்ககிட்ட வலிக்குதுன்னு ஒரு ஆறுதலுக்கு வந்து உட்காந்து அந்த ஆறுதலை நீ ஆறுதல் பண்றதே இல்லை, இன்னும் வலியை எக்ஸ்ட்ரா தான் ஆக்கி விடுறேன். புரியல அவனுக்கே திருப்பி வருதா? நீ ரொம்ப ஓவரா அப்படியே இது வைக்கிறாப்புல இருக்காது. ரியாலிட்டியா ஜாலியா இருக்கும். வலிக்குது தான் எனக்கும் புரியுது. இப்ப வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு வலி சரி வலிக்கிறதே நீ நக்கல் அடிக்கிற மாதிரி காமெடி பண்ற மாதிரி இருந்தா இன்னும் டென்ஷன் தானே ஆகுது. ஒருத்த முடியாம இருக்கிறா, அவளை போட்டு சும்மா நக்கல் அடிச்சுட்டே இருந்தா எப்படி இருக்கும்? தங்கம் இப்ப முடியாது இருக்கானா எப்படி நக்கல் அடிக்குது உன் வந்து புடுங்குறது, அதுதான் சொல்றேன். சரியா? சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடுறது சாப்பிடுறது தலையே வலிக்கல, தயவு செஞ்சு நீ ஏந்து போயிரு. டீ போட்டுருக்கா? காஃபி டீ குடிச்சா இதெல்லாம் சாப்பிட்டா கூட சரியாகும். தலைவலி வந்து சாப்பிடலாம் கூட வரும்னு சொல்லுவாங்க. என்னமா நேரத்துல தேய்ச்சி விட்டா எங்க வச்சுக்கிற? மாடியில் இருக்கும், இல்லை பெட்ரூம்ல இருக்குமா? யாரும் பெட்ரூம்ல தானோ இல்லை தனி சொல்ல. அந்த அக்கா வந்துச்சுன்னா பட்டாம வச்சு அந்த அக்கா பாவாடையில போய் உட்காந்து இது வேணுமா தெரியுமா? இது வந்து சளிக்குதான் சொல்லுவாங்க. சளிக்கு சொல்லுவாங்க. குவாண்டிக்கு பொருள் வாங்கி வச்சுருக்கேன். எரியுது சொல்றேன். இப்ப நான் என்ன தேவைப்படுறேன்? எரியுது தான் போடணும். அப்பதான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வழியை தாண்டி நீங்க எரிச்சிருக்கணும். எனக்கும் ரொம்ப வயிறு வலிச்சுன்னா வயிற்றுல காய்ச்சி தேய்ச்சிங்க தெரியுமா? வயிறு வலி போயிட்டு இந்த சின்ன இப்போ லிப்டிக் போடணும்னு சொல்லிச்சுன்னா இது போடுவாங்க. லிப்டிக்கே போடணும்னு ஒரு கீழே வரையா மனசு வாங்கிச்சு.
நீங்க பண்ணும்போது அந்த இந்திக்காரங்க பேசல் பண்ணாங்க. நல்லா கட்டுதையோ கழுத்து வலிக்கும் ரொம்ப. கொஞ்சம் பின்னாடி தள்ளி அது படுக்கணும். ஏன் இதுக்கு வந்து சத்தியா வேலை செய்யறாங்களா? சரி நீ அப்படியே இரு. நெத்தியில தண்ணி கை வச்சிருக்காங்க. ஏன்னா படம் பார்க்கலாமா? படம் படம் மிஸ் பண்ணலாமா? அதான்டி என்ன பாக்குறதுன்னு கேட்டேன். ஒரே கொஸ்டினை 10 வாட்டி சொல்லணுமாமா அவளுக்கு? இரு ஒரு நிமிஷம் இருக்கு. அதையே வலி உயிர் போகுது. இது உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு கேட்டேன். சரி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சாமியா அவர்கிட்ட போய் பார்த்துக்கலாமா? இப்போ எப்படி கிளம்பலாம்? கடுப்பா இருக்குது. ஆமா கொண்டு வைக்கிறது அம்மா வலிக்குதியா? சாமியோ சீக்கிரம் சரியானுங்களா? இது ஏதப்பா சீக்கிரம் சரியாகும். நீலா போட்டா அல்ல எல்லாரையும். ஐயோ படுத்துறானே படுத்துறானே. பயிர் பாரு என்ன பண்ணலாம். அதே மாதிரி கீழே போட்டிய பஞ்ச பஞ்சு வச்சு எவ்வளோ நாளா எடுத்துட்டு கட்சி மாறுது. இன்னும் வந்தீங்களா? போதும். சாலையா எனக்கு பூசி. ஏய் அந்த இந்த படம் பாத்தியா? ஒழுங்கா மாத்திரை போடணும். மாத்திரையும் போட மாட்டேங்குது. ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. அப்புறம் உடம்பு சரியாகணும்னா என்ன வயிற்று பண்ணுவாங்க. ரொம்ப பண்றது கூட இருக்குன்னு தெரியாது. இது மாதிரி தனியா இதுதான் பண்ணுவோம். இந்த மாதிரி இருந்து புரியுதா? இது எப்படி பேசிருக்கான பாத்தியா? கொடு 10 ரூபா கொடு. வயடம் வச்சிருக்க 5 ரூபா. பேசல் பண்றது 10 ரூபா. ஒரு பருவ இருக்குது 50 ரூபா. சரியா? வயடம் வச்சா எவ்வளோ இருக்குது? அம்மே அழுதுனே இருக்காத. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஹாஸ்பிட்டல் போக முடியுதமோ அந்த இதுக்கு போயிட்டு கட்டிக்கும் கேட்கலாம். எனக்கும் கட்டி உனக்கும் கட்டி 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 குட்டி ஆப்பு கட்சி மூஞ்சி சருவதில்ல. ஐயோ அதுதான் சரியாயிடுங்க பட்டு உதக்காலன்னா ஒரு வாய் புஸ்தகம் காட்டி மூக்கு மேல வேலை பண்ண முடியாது. நம்ம அழுகுற. ஐயோ சொன்ன அழுகுது சாமி. அம்மா அம்மா அழுதா சும்மா மேல பண்ணலாம். படுத்து மேல பண்ணலாம். நட்டையேடு நட்டையேடு. அம்மா என்ன டபுள் கவர்லாம் இப்ப இதெல்லாம் உனக்கு 2 நட்டாவுடைய மாதிரியா வேண்டும். நட்டோட 2 நாத்தடிக்குது. வாக்கிங் போயிட்டு செரு போட்டு வாக்கிங். ஏய் சனினே போறம்போக்கே சனியும் சொல்லக்கூடாது சொல்றேன். நீங்களே சொல்றேன். இப்போ 2 நட்டை விடுவோம் மாதிரியா எதுலையா சட்டி சொல்லணும் ஊதணும். வந்துச்சா? எப்படி? ஆதி போய் சாப்பிட்டு போடுங்க. நீ ஒரு நேரம் தூங்கம்மா. நீ தூங்குவியா?
ஒரே சொல்லு நான் போய் தூங்கணும். தூங்குறேம்மா நீ போமா, தலை வலிக்குதுமா. எனக்கே ரொம்ப வலிக்குது முன்னாலே. இதே பத்துக்குவியா இல்ல பெட்ரூம் போறியா? அப்பா நான் கீழே பத்துக்கிறேன். பத்துக்குவியா? பெட்டு தான் அழகாக நீட் பண்ணிட்டியா கீழே. தங்கம் வா சரி போட்டா ஏதம்மா தண்ணி எங்க குடிக்கிட்டு தண்ணி குடிக்கிறியா? ஆ வா தண்ணி சுடுதண்ணி இளநீ இருக்கா? இருக்கு குடியா? இளநீ குடு. தண்ணி வேணாமா? தண்ணி வேணாம். என்னது? ஐஸ் உதட்டோரோ உதடு வெச்சி உசிரெல்லாம் உருக வெச்சி உடடி. வெளி போட்டுருக்காங்க. ஐயோ வெளி நிற்கணும். வெளி 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 வா தண்ணி குடி வெளி வா தண்ணி குடிக்க ஹாட் வாட் பாய் வாங்கி நம்ம வெளி அழகா போவாது. இத தோல் நடி கொஞ்சமா பயப்படணும். நான் சப்பி குடிக்காத நேரத்தில் வழி சொல்றேன். அப்போ தான் எண்ணெய் வாங்க போற மட்டும் எண்ணெய் வாங்க டெய்லியும் போறேன்ற வாங்க வந்து நல்லா குடிக்கல. புதுசா கறி நீ. நான் எப்பயுமே எதனா பண்ணுவேன். அரசுன்னு போடுறேன். டேஸ்ட் நல்லா இருக்காமா? இது நான் வெங்காயம் தள்ளி விட்டுருவான். இப்போ அங்கே அந்த இடத்துல வச்சிருக்கேன் பாட்டில் தானே ஏண்டி மறுபடியும் உங்க அம்மா என்கிட்ட செருப்பாலே அடி வாங்க போறாங்க என்ன கொஞ்ச நேரத்துல. கத்தாத கவிதா, ரொம்ப தலைவலி கவிதா. சரி, போய் படுக்கிற நீ போய் கவனம் படுத்துரு. நீ தானே எண்ணி கேட்ட எத்து தானே கொடுத்தாங்க. ஓரா பண்ற நஷ்டமா வச்சு எனக்கு ஏன் பீரியட் ஆகி வயிறுலாம் அப்போ ஆபீஸ் சாப்பிடுறேடி. நைட்டு நேற்று ஆபீஸ் சாப்பிட்டா வந்தியா? வயிறு இல்ல என்ன பண்ணி வைக்கடா? வெளி ஆபி ஜாக்கறியா பா நிறைய கவி வயிறு அம்மா தான் ஊசி இது மொட்டையாயிடும். வயிற்று உங்களோட செவ்வரண்டு வேணும். வயிறு கொஞ்சம் ஊத்துறா. ஐயோ வெளி ஆபி ஜாக்கறியா வீடு ஃபுல்லா குப்பையாயிடும். போ தண்ணி வேணுமா? கையோ வேணாம்மா. உள்ள போய் படுக்க போறானாவே ஆனா எனக்கு எதுவும் வேணாம். ரொம்ப முடியல, ஒரு மாதிரி சுத்தமா இருக்கு. சரி நான் உள்ள போய் பத்துங்கிறேன். இங்கதான் இருக்கு தாயில வேணா பேசணும்னா படுவா வெளியே வேணா போலாம். பாட்டி தாங்க வா 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 வாடா. இவன் சாப்பாடு இருக்காது. ஐயோ ஏய் இல்லா வா பைலி உள்ள போறோம். அத்தைக்கு தூக்கம் வருவான். மம்மிக்கு உடம்பு முடியல பைலி. அப்படியா? சித்திச்சி உங்க அம்மா சித்தி வீட்டுக்கு போலாம். பாய் சொல்லு. ஏய் அம்மா போடி அம்மா. காயத்ரி வாட்டி கமெண்ட் வந்து பைலி இன்னும் சித்தி வீட்டுக்கு போய் கேட்டு இருந்தாங்க தெரியுமா ஒரு வாட்டி. சரி கூட சரியா வழி வரையா போலாமா? இப்போ மட்டும் நான் வைக்க இறங்கிட்டேன். இப்போ
போடி கம்முனா பாத்துங்களப்பா. ஐயோ ஐயோ சி நீயும் தின்றது இது வாங்கி வந்து வைக்கிறது சி கருவ போக அம்மா ஏதாவது என்ன கூப்பிடுனா கைஸ், என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு எனக்கு வேறு 2 நாளாக உடம்பு முடியலையா, நான் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கேன். ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே தலைவலிக்குது. தலைவலி தாங்க முடியல என்னால், அவ்வளோ தலைவலிக்குது. ஆனால் ஓகே, இன்னைக்கு இந்த டைமில் இந்த ப்ராங்க் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாகவே தலைவலிக்குதுப்பா. ப்ராங்க்குக்காக சும்மா நடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே உடம்பு முடியலை, உண்மையாகவே தலைவலிக்குது. அதனால தான் அவ்வளோ அழுக வருது எனக்கு. A few minutes later.
பண்றா? மயில் எனக்கு மயங்கிச்சு. என்னடா இது? ஆ மயம். என்னம்மா? சும்மா ஆகுதுலாம் போலாம் வாங்கலையோ. எதுவுமே நீ என் பேச்சே கேட்க மாட்டேங்கிற இதனாலே. ஏன் ஐயோ? இரு, இரு. ஐயோ. ஹலோ, கேக்குதா? எங்க இருக்கீங்க? நாளைக்கு பிளட் வாங்க டைம் இருக்குதா? ஆமாக்கா. ஆமா. என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன ஆச்சுன்னு தெரியலக்கா. வாங்கக்கா யாராச்சும். எதுவும் சாப்பிடல. சாம்பார் பாகம் சாப்பிட டீ தான்க்கா. இது ஆஃபீஸ் வேணும்னு கேட்டுச்சு. பூஸ்ட் தான் இன்னைக்கு போட்டுருக்கேன் நான். வாக்கா கொஞ்சம் ப்ளீஸ்க்கா. சீக்கிரம் வா. உள்ள ரெடியா? தண்ணி குடிக்கிறியா? தண்ணி குடிக்கிறதாம்மா? ப்ளீஸ் தண்ணி அடிச்சு குடி. இதுவே எதனா சாப்பிடுன்னு சொல்லுவோம். தேவையான ஏதாச்சும். சரி சரி தண்ணி குடி. கால் வாங்குறோம்மா வயிறு. ஏன் இதெல்லாம் பண்ற? ஹாஸ்பிட்டல் போவோம். உட்காருங்க வா. இங்கே உட்காந்துக்கிறேம்மா. உட்காரு வா வயிறு. ஏன் இப்படிலாம் பண்ற? ஏன் காலை ஏன் நினைக்கிறேன்? ஏன் பயமா இருக்கு தெரியுமா? என்ன பண்ணி சொல்லு தங்கம். பத்துவியா? பத்துவா ஐயோ. ஏன் அதெல்லாம் பண்ற? சரியா சாப்பிடுவா சாப்பிடவே பண்ற. எல்லா தலைவலையும் புதிய தூக்கி தலைவர் போட்டுக்கிற எல்லாத்தையும். கண்ண நாய்கிட்ட சேராதன்னா கேட்கவே மாட்டேன். யாரையும் நம்பாதன்னு சொல்ற. நீ எல்லாருக்கும் ஓடி ஓடி பண்ணி உங்களுக்கு யாரோ வருவாங்கள பத்திய பாக்க. ப்ளீஸ் எனக்கு யாரு தெரியாமட்டா. இப்பதானே நானே சொன்னது மாதிரி சொல்றேன். எதுக்கு நீ உட்காந்து அழுகுற? எனக்கு எதுவுமே வாழ்க்கையில நடந்துருவாவே சரி அழாத கோழி.
யாரா அர்ஜென்ட் யாரா வரலாம். நீ யாருக்கும் போன்லாம் பண்ணாத கவி. அழாத. ஏன் கவி என்ன உனக்கு அவ்வளவு கஷ்டமா? எனக்கு வேற யாரு யாருமே இல்லைங்க. சரி அழாதடி. ஐயோ நான் சும்மா பிராங்க் தானே பண்ணேன். Sorry. சத்தியமா பிராங்க் தானே பண்ணேன். உங்களுக்கு எதுவுமே இதுவே இல்லை. ஐயோ கேவலமாயிட்டியா நீயும் அந்த மாதிரி இது பண்றது. இது சும்மா பண்ணடி. லூஸ் மோஷன் பிராங்க் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்களேன்னு சரி ஓகே அடுத்த தடவை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணடி. எனக்கு ஒன்றும் இல்லை நல்லாதான் இருக்கேன். நான் பிராங்க் பண்ணேன். உங்களுக்கு எதனா அறிவு இருக்குதா? பிராங்க் கூட எப்படியா பண்ணுவாங்க? உங்களுக்கு எதனா அறிவு இருக்குதா? உண்மையுமே அறிவு இருக்குதா இல்லையா? உண்மையா சொல்லு. அறிவு எதனா இருக்குதா உங்களுக்கு? கேவலமாயிடுற நீயும் அந்த கண்டென்ட் பைத்தியம் மாதிரி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இது பண்ணுகிறேன். அப்ப நான் இல்லாம போயிடுமா உனக்கு? கஷ்டப்பட்டு ஏய் என்ன ரொம்ப ஓவரா பேசுற? பிராங்க் தானே பண்ணேன். நான் பிராங்க் பண்றது உனக்கு எதுல பண்ணணும்னு ஒரு விவசாயே இல்லையா? உன்னை நான் எதனா நீ ஒரு வாட்டி பயந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் உன்னை எப்படி இது பண்றேன்? உனக்கு பிராங்க் எதனா நான் பண்றேனா? எவ்வளவு பேர் கேட்டாலும் நான் உன்னை வச்சு எதனா பிராங்க் பண்றேனா? ஏன் உனக்கு அந்த எண்ணமே வர மாட்டேங்குது? உட்காந்து நீ அந்த வீடியோவே கட்டிடாலும் உருட்ட காய்ச்சி நீ விடு. சரிவா சாரிவா அதுக்கப்புறம் பண்ண மாட்டேவா பண்ண நீ மாட்டேன். தயவு செய்து நீ இப்ப உருறியா இல்லையா? சத்தியமா நான் கிளம்பி போதான் போறேன் பாரு. விடுங்க. ஐயோ சரிவா தெரியாம பண்ணிட்டவா? உங்களுக்கு எதனா விவசாயம் இந்த மாதிரி யாரா பண்ணுவாங்களா? யாருன்னா கூப்பிட்டு கூட கேளு. இந்த மாதிரிலாம் பண்றேன்னா அது ஒரு பிராங்க்னா இது பண்ணுவாங்களா? சரிவா சரிவா இது குங்குமண்டி அது. விடுங்க. சரி கொஞ்ச நேரம் விடு. சரிவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. இந்த வீடியோ போடலாமா வேணாமா? ஐயோ எல்லாரும் அப்படித்தாண்டி கேட்கலாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஐயோ சரிவா கோச்சுக்காதவா? எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நான் கொஞ்ச நேரத்துல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையே ஏன் பேரு இவ்வளவு பாசமா அப்படின்னு. சரி வா வா கோச்சுக்க. யாரா நாட்டுக்கு போய் இது பண்ணுவாங்களா? சரி வா இப்ப நான் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அந்த பிளட் மாதிரி அதை கொண்டு வந்திருக்கேன். நீ நான் அப்ரிஷியேட் பண்ணணும் கவி. நீ என்ன ஃபுல்லா சரி வா வா ஓடி தங்கம். என் தங்கம் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியாம போச்சேரி. சரி வா எப்படி இருந்துச்சு? நான் நல்லா இருந்துச்சா? சரி விடு. பிராங்க்னு சொல்றேன்னா அங்கே முடிச்சிடணும். சும்மா கவலைப்பட கூடாது. நல்லா இருந்துச்சா இல்லையா? என் பக்கத்தே அவன் நின்றுட்டு இருப்பா. உனக்கு நான் இதுக்கு இது பண்றேன் பாரு. ஒரு நாளைக்கு இல்லாததுனால உனக்கு தெரியும். ஏய் லூஸ்மா பண்ணாத. பிராங்க்னு சொல்றேன். நான் பிராங்க் உனக்கு இதை வச்சு இந்த மாதிரி பிராங்க் பண்ணுவாங்க. யாரா கூப்பிட்டு கேளு இந்த மாதிரி பிராங்க் பண்றது. நீ நல்லா ஒரு மாதிரி எவ்வளவு யூனிக்கா இருக்குமேன்ட்டு யோசிச்சு பண்ணேடி. என்னோட புத்திக்கு நீ வந்து சரி சாரி கோபப்படாத. சரியா? சரி விடு அழாத. நீ பிராங்க் நிம்மதியாவே இல்லடா தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? எல்லாருடையும் ஏமாந்து நிக்கணும். அழாத. நீ பிராங்க் தாண்டி பண்ணேன். சரி அழாத. எல்லாருடையுமே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏமாந்து நிக்கிறோம். நம்ம பொருள் நம்ம காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தூக்குறாங்க. நம்ம அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? என்னோட ஒரு வாழ்க்கை வாழ கூட தன்னை இவ்வளவு வயசு ஆயிடுச்சுன்னு எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? சரி அழாத. பிராங்க் அதிகமாக வேணும்னா பண்ணலனே. உண்மையாவே தலை வலிக்குதுதான். சரி நீ என்ன நானும் நேத்து வந்து சொல்லிட்டு இருக்க தலை வலிக்குதுன்னு. நீ என்ன பாத்துக்கவே இல்ல. அந்த கோத்துலதான் சரி ஓகே அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டுதான் நான் தைலம் மட்டும் எடுத்து தேய்ச்சி விட்டேன். நீயும் பாரு எல்லாரும் நல்லா செஞ்சு நம்ம எங்க இருக்கிறோம்? நீங்க மூணு மணிலே நிம்மதியா இருக்கும். எல்லாரும் பேசி கேட்டு அந்த வீட்டை விட்டு மாறி நீங்க எவ்வளவு கஷ்டப்படுற.
எல்லாத்துக்கும். நீ ஏன் இப்ப எதை எங்கெங்கயோ கொண்டு போற? எதையும் இங்க கொண்டு போறேன். அவ்வளவு கஷ்டமா இருக்குடி. வீட்டுல நம்ம 2 பேருமே சந்தோஷமா பேசிக்கிறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, இந்த வீட்லயே நம்ம இருக்க மாட்டோம். எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு லைவ் உட்கார முடியல, சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சரி விடு, எல்லாம் மாறும். நான் சும்மா உன்னை பிராங்க் பண்ணலான்னு தான் பண்ணேன். நீ ஏன் இதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுற? ஏன்னா நான் எனக்கு இதெல்லாம் விடு சொல்ல வேண்டியது. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குமா எல்லாரும் நம்ம யூஸ் பண்றது. சரி விடு விடு, நான் பிராங்க் தான் பண்ணேன். நீ என் மேல உள்ள பாசத்தை தான் அழுகுறேன்னு நினைச்சேன் நானு. அப்ப நான் யாருக்காக உட்காந்து அழுதுன்னு இருக்கிறேன்? நீ ஏதோ கஷ்டமா இருக்குன்னு அழுகுற போல. என்ன கஷ்டமா இருக்குது? இந்த வீட்டுல நீ நிம்மதியா இல்ல, அந்த நிம்மதியில இருந்தாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு நான் பயந்துட்டு தெரியுமா? திருப்பி அந்த மாதிரி பேசுற. யாருக்காக நாங்க உட்காந்துக்கிறேன்? எனக்கு வேற யாருதான் இருக்கிறாங்க ஆளுங்க. உனக்காக தான் நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்காக தான் நீ வாழ்ற. ஒரு சந்தோஷமா இருக்கிற முதல்ல எப்படி இருப்ப, இப்ப எப்படி இருக்கிற நீ? எவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த வீட்டுல, எப்படி இருந்துட்டு இப்ப இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்குதேன்னு. எல்லாரும் போய் நல்லது நினைக்கிறேன், எல்லாரையும் குடும்பம் சரி விடு. எல்லாரும் நம்ம ஒரு மாதிரி நினைச்சிட்டு போட்டுருக்காங்களா? விடு. நினைச்ச உடனே பிரச்சனை இல்லை காயத்ரி. கூடயே இந்த ஏமாத்துறதுதான் கஷ்டமா இருக்குது. சரி விடு. கஷ்டப்படுத்துறவங்க நிம்மதியா தான் கவி இருப்பாங்க. நீ ஏன் அதுக்கு வரி நான் கூட பண்ணிக்கிற? கஷ்டப்படல, நீதான் அதிகமா கஷ்டப்படுறிய. விடு, பரவாயில்ல விடு. நான் தான் கஷ்டப்படுறேன். விடு, பரவாயில்ல விடு. அது எப்படி எனக்கு ஒரே வீட்டுல இருந்து அந்த கஷ்டத்தை இது பண்ணுறது சொல்ற? ஐயோ, எனக்கு ஏன்டா இப்ப பிராங்க் பண்ணணும்னு இருக்கு தோணுல. விடு, பேசாம விடு. விடு, பாத்துக்கலாம் விடு. நீ அழாத. நான் சும்மா ஏதோ ஒண்ணு பண்ணலாமே நினைச்சு பண்ணேன், வீடியோ போடாம இருக்கோமே அப்படின்னு. சரி விடு. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா கொஞ்ச நேரத்துல. நான் சும்மா அவன் பண்ணேன். கத்திக்கிட்டே வந்துச்சு. அது குங்குமத்துக்கு நல்லா திக்கு. எவ்வளவு பயந்துட்டேன். எனக்கே ஒரு நேரத்துல அப்படியே வாந்தி வந்துச்சு. சரி விடு 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 விடு. அங்க பாரு, இன்னைக்கு நான் கேமரா எங்க வச்சிருக்கேன் கண்டுபிடி. அது கூட நான் மைக் எடுத்துக்கிறேன். இந்தா பேசு. நான் கேமரா எங்கே வச்சிருக்கேன் கண்டுபிடி. சரி வா, ஃபார்ம்ல வா, கண்டுபிடி நான் கேமரா எங்கே வச்சிருக்கேன். நீயே சொல்லு. நீ ரொம்ப கண்டுபிடி. கஷ்டமா இருக்குது. நீயே சொல்லு. கண்ணெல்லாம் வலியுது எனக்கு. படிக்கட்டு கீழே சந்துக்குதுல்ல, நான் சந்திர பாரு. பாரு படிக்கட்டு கீழே அந்த சந்தில் உள்ள அந்த ஜன்னலுக்கு சைடில் பாரு, தெரியுதா? ஜன்னலுக்கு கீழே பாரு, படிக்கட்டு சந்து கீழே 3 புள்ளி மறுத்துது பாரு. அதுக்குதான் அந்த கதவுலாம் மூடி வச்சிருக்கியா? பிராங்க் பண்ண நான் எப்படி நீ பயப்படுற அப்படின்றதுனால உன்னை நான் பயமுறுத்துற பிராங்க் கூட பண்ண மாட்டேன். நீ பண்ணு, நான் போல்டா இருப்பேன் இதுக்கப்புறம். அதுதான் அந்த பிராங்கே வேணாம் காயத்ரி அப்படின்றது. சரி விட்டுரி, நானே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன். உனக்கு என்னடி? நீ பண்ணதுனால நீ ஸ்போர்ட்டிவா தான் காயத்ரி இருப்ப. எத்தனை பிராங்க் என்ன வச்சு நீ பண்ணிருப்ப? நான் உன்னை அவ்வளோ ஹர்ட் ஆகுறேன்னா தெரிஞ்சா பண்ணிருக்க. என்ன நிறைய ஹர்ட் பண்ணிலாம் நீ பிராங்க் பண்ணிருக்க. அதான் காயத்ரி, அது நான் ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுனால தான் நான் பிராங்கே பண்ண மாட்டேன்ட்டு நின்னுட்டேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் பண்ணு. நான் அதுக்கப்புறம் ஹர்ட்லாம் ஆக மாட்டேன், நல்லா போல்டா இருப்பேன். அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். சரி விடு, பேசினதே பேசிட்டு இருக்காத. பிராங்க் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ண போய் ஏதோ ஒன்று முடிஞ்சு எங்கெங்கேயோ வந்து நின்றுடுச்சு. ஆக்சுவலாக அப்படியே லைவாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா உண்மையாகவே நம்பியிருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது அவ்வளோ திக்காக அவ்வளோ இதுவாக பண்ணி நான் சூப்பராக பண்ணியிருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்த பிராங்க் வந்து போட்டுக்கலாமா கவினிலா? போடு, அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன். சரி ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், ஜிகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி டிஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. பாய் காய்ஸ். அது உன்னோட ஃபார்ம் சொல்லு. உங்களிடமிருந்து விடைபெறுவது கவி காயு. தேங்க்யூ, பாய்.